ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து நிறைய கிளாரிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னாலும் நம்ம சேனலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்காக சில புரிதல்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவே நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கட்டாயம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜூலை 12, 2025 வருஷத்துக்கான இந்த எக்ஸாமை போய் எழுதிட்டு வந்த ஒவ்வொரு தேர்வர்களும் ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பாங்க. அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு மனநிலையில இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஸோ ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி இருந்தது. டிஎன்பிஎஸ்சி நல்லா வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுல இருந்து மீண்டு வர முடியாம நிறைய கொஸ்டின்ஸ் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அது பத்தாததுக்கு அதுல 12ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, கட்டாயம் அவங்க வந்து இது ரிலேட்டடான வீடியோஸ் ஒவ்வொரு சேனல்ஸ்லையும் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ரிவ்யூஸ், எக்ஸாம் பத்தின ரிவ்யூஸ், அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த சொல்யூஷன், ஸோ அதுக்கு ஏதாவது தீர்வு டிஎன்பிஎஸ்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மாணவர்களுடைய மைண்ட்லையும் வந்து கட்டாயம் இருக்கும். ஸோ இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையான விஷயம்தான். ஸோ அது இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா இது இப்படியே இருந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம இந்த வீடியோ பதிவாக தரப்போறோம். ஓகே, ஸோ அந்த வீடியோ பதிவாக முழுமையா பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த தம்ப்நெயில்ல சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சொன்னதை செய்ததா, எக்ஸாம் ஹாலில் நடந்தது என்ன, வினாத்தாள் எப்படி இருந்தது, திணறும் தேர்வர்கள் அவர்களின் மனநிலை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸ் தளப்பதிவு, வாட் நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் கிடையாது, இது ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு மாணவர்களுடைய மனதிலையும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது பற்றின ஒவ்வொரு கிளாரிட்டியாக நம்ம கொடுக்க போகிறோம். இது நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லாத ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டது, இல்லை இப்படி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு பர்சனலாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பதிவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சொன்னதை செய்ததா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சுருக்கோம். ஸோ கட்டாயமாக சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி சொன்னதை செய்யவே இல்லை. ஸோ வந்து முழுசாக செய்யலையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பாதி செஞ்சிருக்கு, பாதி செய்யலை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அப்படின்னா, நான் இந்த ஜூலை 12ஆம் தேதி நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதற்கான சிலபஸ், ஸோ எக்ஸாமில் கேட்ட அந்த வினாத்தாள், அதற்கான சிலபஸ், இது ரெண்டும் கான்ட்ரடிக்ஷனாக இருந்தது தான் இந்த பிரச்சனைக்கான முதல் காரணம். சிலபஸ்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது, ஜிகே மேக்ஸ்ல எப்படி மென்ஷன் பண்ணாங்களோ அது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அதை கூட விட்டுருங்க. தமிழ் உள்ளதுல இதுவரைக்கும் நடந்த எல்லா குரூப் 4 எக்ஸாம்லையும் இந்த தமிழ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவர்களுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து ஒவ்வொரு மாணவர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தமிழ் வினாக்கள் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ சிலபஸை மாத்துறேங்கிற பேர்ல சிலபஸை மாத்தி கையில கொடுத்துட்டு கொஷின்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கூட ரிலீஸ் பண்ணாம ஒரு குரூப் 4 எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு தவறான செயல். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு சிலபஸ் மாத்தினாங்க, ஆனா கொரோனா டைம் முடிஞ்ச டைம்ல சிலபஸை மாத்திட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா இருந்தது. ஆக்சுவலா இப்ப டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பரா இருக்கும்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்களே தவிர ப்ராப்பரா இல்லைங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம். கரெக்ட் டைம்ல எக்ஸாம் வச்சு நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் வச்சு அதுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டா மட்டும் ப்ராப்பர்னஸ் கிடையாது. ஸோ சிலபஸ் கொடுத்துருக்கிற சிலபஸை பேஸ் பண்ணி ப்ராப்பராக கொஸ்டின் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து டிஎன்பிஎஸ்சி செய்ய தவறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா அதை அவங்க பண்ணலை. ஸோ அது வந்து முதல் மிஸ்டேக். அதை பண்ணாமே அவங்க வந்து மெயின் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுவும் ஓகே, சரி கண்டக்ட் பண்ணாங்களா, இந்த கொஸ்டின் பேப்பரை சிலபஸை பேஸ் பண்ணி எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கொஸ்டினை வந்து நம்ம அலகேட் பண்ணலாம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை அவங்க சிலபஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனா சிலபஸ்ல 10ஆம் வகுப்பு கல்வி தரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஸோ தெரியாம அதை கொடுத்துட்டாங்களா அப்ப சிலபஸ்ல? ஸோ அவங்க வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய சிலபஸ் தானே அது.
அவங்க கொடுத்த சிலபஸ் தானே. ஸோ இப்போ அந்த சிலபஸ்ல 10ஆம் வகுப்பு கல்வி தரத்துல வினாக்கள் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் வந்து 10ஆம் வகுப்பு நியூ புக்லயும் இல்லை, ஓல்டு புக்லயும் இல்லை. ஸோ இதை தாண்டி 11 12வது வகுப்புகள்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா கூட மாணவர்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க அதையும் தாண்டி சில வினாக்களை வந்து எங்கிருந்து கேட்டிருக்காங்கிறதே தெரியல. சிலன்னு சொல்றதை விட பல வினாக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1-2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி அவுட் ஆஃப்ல போயிருந்ததுன்னா கூட மாணவர்கள் பெரிய அளவுல யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நிறைய வினாக்கள் வந்து எங்க இருந்து கேட்டாங்கன்னே தெரியாத அளவுல இருக்கவும் மாணவர்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க இப்படி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாம விட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும், நம்ம வந்து அடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மெத்தன போக்குல மாணவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் இதே நிலைமை தான் அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கும் நீடிக்கும். ஆனா இப்ப மாணவர்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கல அப்படின்னா இதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்காமயே போயிடும். அதனால இப்ப இதை பத்தி பேசுறது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம்தான். ஸோ இதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தயவு செய்து ஒவ்வொரு மாணவர்களும் நினைக்காம இதுக்கான ஓன் ஸ்டெப்பை ஒவ்வொருத்தரும் எடுங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வரிசையா சொல்றேன். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சொன்னதை செய்யலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை பேஸ் பண்ணி ஜிகே மேக்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழ்ல சிலபஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆனா அது 10ஆம் வகுப்பு கல்வி தரத்துல இருந்து வரல. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு நிறைய தமிழ்ல மட்டும் மெத்த படித்த ஒரு சில நபர்களால மட்டுமே கிளியர் பண்ணக்கூடிய அளவுல தான் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இருந்தது. ஸோ அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது பாருங்க, எக்ஸாம் ஹால்ல நடந்தது என்ன? ஸோ எக்ஸாம் ஹால் அப்படின்னும் பொழுது நார்மலா ஒவ்வொரு டைமும் நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா டைமுக்கு போகாம அந்த கேட் க்ளோசிங் டைமுக்கு போய் கேட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, உள்ள போய் எக்ஸாம் எழுத முடியாது அப்படி ஒரு ஸ்டேட் வரும். ஸோ இந்த சூழ்நிலையும் தாண்டி சில பேர் வந்து கரெக்ட் டைமுக்கு போய் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களால மட்டும்தான் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியும். ஸோ அப்படி நுழைஞ்ச அந்த மாணவர்களுக்கு ஏன்டா நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கொஷின் பேப்பர் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஹால்ல நடந்த விஷயங்கள், அப்புறம் 3வது கொஸ்டின் பாருங்க, வினாத்தாள் எப்படி இருந்தது, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தே நான் பதில் சொல்லிடுறேன். ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு பேசினா 1-2 மாணவர்கள் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சில மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து மேக்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 1 hour அவங்க மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாணவர்களுக்கு ஓரளவுக்கு டைமை வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா கடைசி ஒரு 3 கொஸ்டின் எனக்கு ரீட் பண்ண டைம் இல்லை, அதனால நான் ஏதோ ஷேட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மேக்ஸில் ஆல்ரெடி ஒரு 23 கொஸ்டின் 1 hourல அந்த 23 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் ரெடி ஆகிட்டேன். மீதி இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம்னும் பொழுது எனக்கு தமிழுக்கு கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்துருச்சு, 1.25 மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அடுத்து ஜிகே கொஞ்சம் கடைசியாக முடிக்கும் பொழுது ஃபாஸ்ட்டாக சரியாக ரீட் பண்ணாமல் அப்படி 2-3 கொஸ்டின் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னா தமிழை ஃபஸ்ட்டு எடுக்காமல் மேக்ஸையோ ஜிகேயோ ஃபஸ்ட்டு எடுத்து எக்ஸாம் எழுதுன மாணவர்களுடைய நிலை. ஆனா பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழை தான் கையில எடுத்திருப்பாங்க. ஓகேவா? கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே ஃபர்ஸ்ட் அந்த 100 கொஸ்டின் அப்படின்னும் பொழுது தமிழ் தான் என்னது ஒவ்வொரு எக்ஸாமையும் கிளியர் பண்ணக்கூடியது, கட் ஆஃப் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்ல ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இருந்திருக்கும். ஆனா இந்த குரூப் 4 2025 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல நடந்த எல்லா எக்ஸாமை கம்பேர் பண்ணும்பொழுது உள்ளதுலேயே இந்த டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா இந்த வருஷம் நடந்த இந்த குரூப் 4 எக்ஸாமை தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இருந்தது. ஸோ இந்த தமிழ் ஃபர்ஸ்ட் இந்த 100 கொஸ்டினை ஹேண்டில் பண்ண ஒவ்வொரு மாணவர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து 1.25 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிராபேக் அவங்களுக்கு. ஏன்னா தமிழ் 100 கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அவங்களுக்கு பின்னாடி டைம் பத்தலைங்கிற ஒரு டென்ஷன். இங்க 100 கொஸ்டினும் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆன்சர் பண்ணி 90 மார்க் கையில இருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா கூட அவங்க மீதி இருக்கக்கூடிய 200 கொஸ்டினை ஒரு கான்ஃபிடன்ஸோட அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க இந்த 100 கொஸ்டின் எல்லாம் பார்த்து அவங்க ரீட் பண்ணி முடிச்சு வரும்பொழுது அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு மனநிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு கொஸ்டினை கிராஸ் பண்ணி அடுத்த கொஸ்டினுக்கு வரும்போது அது அதுக்கு மேல இருக்கு, இது எங்கடா இருந்து எடுத்தீங்க அப்படின்னு கதற அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருந்து எடுத்தாங்கன்னே தெரியாத மாதிரி
ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை இப்படி ஒரு போக்கை யாருமே எதிர்பார்க்கல, அதுதான் உண்மை. ஏன்னா இவங்க சிலபஸ்ல ஒவ்வொரு டாபிக், உதாரணத்துக்கு கலைச்சொல்லே எடுத்துப்போமே, கலைச்சொல்ல அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுன்னு சொல்லி. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டுகளும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான், அதுவும் தமிழ்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்களை தான் அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுவே அவங்க வந்து அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கக்கூடிய கலைச்சொற்கள்லயே அவங்க வந்து வெளியில இருக்கக்கூடிய, அதாவது இப்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சி 12ஆம் தேதி நடந்து முடிஞ்ச அந்த எக்ஸாம், ஸோ அந்த எக்ஸாம்ல இருக்கிற மாதிரியான சில, அதாவது அதே கொஸ்டின் வைக்க சொல்ல இது மாதிரி நாங்கள் வெளில இருந்து தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிளை வச்சு உணர்த்திருந்தா கூட மாணவர்கள் வந்து இப்படிதான் வரும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல போயிருப்பாங்க. இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மாதிரி எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி கொஸ்டின் வரவும், ஸோ வந்து மாணவர்களுடைய அந்த மனநிலை 100 கொஸ்டின் அட்டன் பண்ணி முடிக்கும் பொழுது ஒரு விரக்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த 100 கொஸ்டின்ல அவங்க ஃபேஸ் பண்ண அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் அவங்களோட கான்ஃபிடென்ஸாக உடச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு. ஸோ இப்போ லோ கான்ஃபிடென்ஸோட அடுத்து உள்ள 200 கொஸ்டின்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ இங்கேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த எக்ஸாம் நமக்கான எக்ஸாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்து உள்ள 200 கொஸ்டினை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி போகும் பொழுது நிறைய மேக்ஸ் கொஸ்டின் வந்து பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ண டைம் இல்லாமல் ஹரிபரியாக மேக்ஸில் தப்பு பண்ணிட்டாங்க, ஜிகேல தப்பு பண்ணிட்டாங்க. ஜிகே வந்து கூற்று காரணம்னா ரீட் பண்ணி இதுக்கு என்ன வரும் அதுக்கு என்ன வரும்னு யோசிச்சு அந்த ஒரு பொறுமையாக போடக்கூடிய அந்த மனநிலைங்கிறத தமிழ் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணும் பொழுதே அவங்க இழந்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு போக்கு தான் வந்து மாணவர்களிடையில இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுத்துருக்கு. ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு வெளியில வரும் பொழுது மாணவர்களுடைய அந்த மனநிலை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ வந்து கஷ்டப்பட்டு நிறைய வருஷம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு படித்த ஸ்கூல் புக்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தா கூட அவங்க கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்டோன்னு தெரியாத அளவில் கேட்டு வச்சதுனால இனி இதை நம்பி எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு நிறைய மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி விட்டு குவிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. இனி இது இப்படியே இருந்ததுன்னா இனி, அதாவது முன்னாடியாவது இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும்னு தெரியுது, ஒரு இத்தனை புக்கா படிச்சா நான் வந்து இத்தனை மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுது, நம்பி படிச்சாங்க. இப்ப அந்த நம்பிக்கை உடஞ்சிச்சு. இனி எத்தனை பேர் நம்பி புக்கை தொடுவாங்க யோசிச்சு பாருங்க. உண்மையான விஷயம், என்கிட்ட நிறைய பேர் பர்சனலா சொன்னாங்க நான் வந்து குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு செயலை டிஎன்பிஎஸ்சி செஞ்சதனுடைய விளைவு தான். ஆக்சுவலா இது டிஎன்பிஎஸ்சிக்குமே லாஸ் தான், யோசிச்சு பாருங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரீ எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா ரீ எக்ஸாம்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய அளவுல பொருள் சேதம், பொருள் அதாவது அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணி தான் ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கட்டாயம் இவங்க ரீ எக்ஸாம்லாம் நம்ம வைக்க சொல்லி கேட்டாலும் வைக்க மாட்டாங்கிறது தான் உண்மை. ஓகேவா? நமக்கு ஆன்சரே இவங்க ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவங்களும் ரீ எக்ஸாம் வைக்க போறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களே. ஓகே, சரி. இப்ப இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாணவர்களுடைய அந்த மனநிலை வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து டிஎன்பிஎஸ்சி தான். ஸோ அவங்களுடைய மாணவர்களுடைய முடிவுக்கு காரணமும் டிஎன்பிஎஸ்சி தான். ஸோ இதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த கமிஷன் தான் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத ப்ராப்பரான பதில இன்னும் சொல்லலைங்கிறது தான் உண்மை. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்தல பதிவு. ஓகேவா? இந்த எக்ஸ்தல பதிவு அப்படின்னும் பொழுது அதுக்கு முன்னாடி பாருங்க, இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் மாணவர்கள் வந்து திணறி போய் நிற்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சு அன்னைக்கு மத்தியானத்துல இருந்து இப்போ வரைக்கும் இது பத்தின வீடியோஸ், இது பத்தின நியூஸ், ரிவ்யூஸ், இது மாதிரி மீம்ஸ்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை பார்த்து ஆக்சுவலா இன்னொரு உண்மையான விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் எக்ஸாம் முடிச்சுட்டு இதை பார்த்து நான் அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல கூட சில பேர் வந்துட்டாங்க. நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு தெரியாதுடாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. ஓகே, அடுத்தது பாருங்களேன். இது மட்டும் கிடையாது, இதே போக்கு நீடிச்சிச்சு அப்படின்னா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இடையில இருக்கு. ஓகேவா? இதுக்கு இடையில இப்ப இந்த 12ஆம் தேதியில இருந்து 14 இன்னைக்கு தேதி. ஸோ இப்போ வரைக்கும் நிறைய கோரிக்கைகள்
ஒவ்வொரு அகாடமிஸ் ரிலேட்டடாகவும் யூடியூப் சேனல்ஸ் ரிலேட்டடாகவும் வந்து அவங்கவுங்க ஓன் இனிஷியேட்டிவை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா, கோரிக்கைகளை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் 12ஆம் தேதியில இருந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒண்ணுமே நடக்காத மாதிரி டிஎன்பிஎஸ்சி இருந்தாங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து ட்விட்டர், அதாவது முன்னாடி ட்விட்டர்னு சொல்லக்கூடிய இப்ப தற்பொழுது எக்ஸ் தளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தளத்துல ஒரு பதிவிட்டிருக்காரு டிஎன்பிஎஸ்சியை சேர்ந்த ஒரு நபர். என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னா, இப்ப ஜூலை 12ஆம் தேதி நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 எக்ஸாம்ல பாடத்திட்டத்திற்கு வெளியில இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு எங்களுக்கு வந்து அனுப்புங்க. அதாவது அனுப்புங்கன்னா அவர் ட்விட் பண்ணியிருக்காரு இல்லையா, அதுக்கு கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸா நீங்களே சொல்லுங்களேன். ஒரு கமிஷன், ஒரு போர்டு, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் மாணவர்கள் அதை நம்பி படிச்சுட்டு இருக்காங்க. 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நிறைய நபர்கள் நம்பி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நம்பி ஒரு அப்ளை பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு அதுக்கு சொல்யூஷன் கேட்டுட்டு இருக்காங்க பயங்கரமா. ஸோ இப்படி ஒரு விஷயம் 12ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வர நடந்துட்டு இருக்கணும் போது அவங்க கேஷுவலா ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது வந்து நியாயமே கிடையாது. ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஒரு அறிக்கை வந்து அவங்க வெளியிடணும். ஓகேவா, அது மட்டும் கிடையாது. இந்த பதிவு வந்து எப்படி ஸ்மார்ட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. நாங்க பாடத்திட்டத்திற்கு வெளியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க கேட்டிருக்கக்கூடிய அத்தனை கொஸ்டின்ஸும் பாடத்திட்டத்திற்கு உட்பட்டது தான். ஆனா பாடத்திட்டத்துல ஒரு வரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 10ஆம் வகுப்பு கல்வி தரம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 10ஆம் வகுப்பு கல்வி தரம்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த இதை தான் எல்லாருமே ரைஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லாவே புரியும், புரியாம ஒன்றும் கிடையாது. ஓகேவா, அவங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறது தான் இங்க வந்து ஒரு மாதிரியான ஒரு போக்கை வந்து ஏற்படுத்துது. இது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அதுவும் இவ்வளவு பொறுப்புல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்பவே கம்மியான நபர்கள் தான். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த சூழ்நிலை இப்ப இருக்குல்லையா ஒரு நிலைமை, போராடுறாங்க, ஒவ்வொரு அகாடமியும் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அண்ட் வந்து டாஃப்ல கூட நிறைய வந்து என்ன 14 அம்ச கோரிக்கைகள் வந்து இது பண்ணி இத்தனை பேர்கிட்ட கையெழுத்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு இனிஷியேட்டிவ், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச ஒரு முயற்சியை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்படி ஒவ்வொரு அகாடமிஸும் அவங்களால முடிஞ்ச முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, பட் நான் வெரி ஷுவரா சொல்றேன், இன்னைக்கு தேதி 14. ஓகே, டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி 15ஆம் தேதி குரூப் 2க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகணும். அதன்படி நாளைக்கு 15ஆம் தேதி இப்போ இங்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இதே பிளாட்ஃபார்ம் நாளைக்கு 15ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வந்தோன்னா எல்லாம் அந்த நோட்டிபிகேஷனை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். ஓகேவா, அண்ட் இன்னொன்று சொல்றேன், இப்போ இவ்வளோ கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே நாளைக்கு புக் எடுத்து ஏதோ ஒன்று படிக்க தொடங்கிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் வந்து போராடுறது, இதுக்கு தீர்வு காண்றது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காம இருக்கணும். அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து கட்டாயம் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. அந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அடுத்து குரூப் 2 எக்ஸாம் நடக்க தான் போகுது. இதுல எல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரி, இப்போ இவ்வளோ தமிழ் டஃபா கேட்டுட்டாங்க, இந்த 4000 வேகன்சியை ஃபில் பண்ணாம இருக்க போறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களே. அப்படிலாம் கிடையவே செய்யாது. ஏன்னா இந்த தமிழ்ல இருந்து கட்டாயம் ஒரு தமிழ்ல இருந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 40 மினிமம் 40 எடுத்துட்டா உங்க பேப்பரை திருத்துவாங்க, அவ்வளவுதானே. அந்த 40 எடுத்துருவாங்க. மீதி எத்தனை போட்டிருக்காங்களோ அது லக் பேஸ்ல ஒவ்வொருத்தருக்கு அப் அண்ட் டவுன் வரும், அதை விட்டுடுங்க. மீதி ஜிகே அண்ட் மேக்ஸ் இருக்கா, இதை பேஸ் பண்ணி யார் அதிகமா மார்க் வாங்கியிருக்காங்களோ, இப்ப தமிழ் ஜிகே மேக்ஸ் மூணுத்தையும் சேர்க்கும் பொழுது கண்டிப்பா இப்ப இத்தனை லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தாலும் இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த 4000 பேருக்கு ஜாபுங்கிறது கிடைக்கதான் போகுது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். இதுக்கு இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு இவங்க வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, போஸ்டிங் போடுவாங்க, எல்லாமே நடக்கதான் போகுது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சி கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, தயவு செய்து சிலபஸை
மாற்றி பழைய சிலபஸ் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா இந்த சிலபஸ்க்கு என்ன படிக்கணுங்கிற மெட்டீரியலை தயவு செய்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்கள். அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி மாணவர்கள் படிச்சுப்பாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். என்ன படிக்கணுங்கிறது தெரிஞ்சதுன்னா மாணவர்கள் எப்படியும் அதை படிச்சுடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன படிக்கணும்னே சொல்லாமல் மொட்டையாக ஒரு சிலபஸை வெளியிட்டுட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொஷின்ஸை எடுத்து வச்சுக்கிறது வந்து எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. ஸோ இதை வந்து டிஎன்பிஎஸ்சி கவனத்தில் எடுத்துக்கிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் கவனிங்க. இப்போ இந்த தமிழுக்கு தான் பிரச்சனை போயிட்டுருக்கு. இங்கே யாருமே வந்து ஜிகே அண்ட் மேக்ஸ் பற்றி யோசிக்கவோ பேசவோ எதுவுமே இல்லை. ஏன்னா ஜிகே மேக்ஸில் எந்த ஒரு மாற்றமும் பெருசாக இல்லை. ரீசனிங் கொஷின் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய அளவில் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிலாம் வந்து ஜிகே அண்ட் மேக்ஸில் எதுவும் இல்லை. தமிழ் டஃப்பாக இருந்ததனுடைய பாதிப்பு தான் ஜிகே மேக்ஸில் நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாது. மற்றபடி படித்த நபர்கள் எல்லாம் ஜிகே அண்ட் மேக்ஸை நல்ல ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ சில பேர் வந்து ஜிகே அண்ட் மேக்ஸில் சில போர்ஷன்ஸை அங்கங்கே படிக்காமல் வச்சுருப்பீங்க. மேக்ஸ் டாபிக் ஏதாவது 1-2 டாபிக் பார்க்காம வச்சுருப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம், அதில் உங்களுக்கான ஒரு அட்வைஸ் அப்படின்னா அது என்னன்னா, தயவு செய்து தமிழ் போராட்டங்கள் ஒரு பக்கம் தொடரட்டும். ஆனால் நீங்கள் இந்த நிமிஷத்துல இருந்தே உங்களுக்கான அந்த ஜிகே அண்ட் மேக்ஸில் இருக்கக்கூடிய நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கக்கூடிய டாபிக்ஸை செலக்ட் பண்ணி அதை ஒன்றா இந்த நிமிஷத்துல இருந்தே படிக்க தொடங்கிடுங்க. ஓகேவா? அதே இப்போ வீடியோ பார்த்து முடிச்ச உடனே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சிஸ்டண்ட்டாக யார் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வெற்றி அப்படிங்கிறது. சும்மா நான் வந்து எக்ஸாம் எழுதுனேன், அதில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது, எனக்கு வேணான்னு விட்டுட்டு போகிறது அது வேற. இதில் இருந்துட்டு வேணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே, இப்போ நீங்கள் வேணான்னு யோசிச்சாலும் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நாளைக்கு மறுபடியும் புக் எடுத்துட்டு தான் படிக்க போறீங்க. ஸோ அதை இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? வந்து ஒவ்வொரு மாணவர்களுமே நோட்டிஃபிகேஷன் வந்து 2-3 நாள் பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னாலும் அப்ளை பண்ணிட்டு படிக்க வருவாங்க. இது யூஸ்வலாக நடக்கும். நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்தாலும் சரி, அதுலேருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி போஸ்டிங் தரதான் போகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த கொஞ்சம் பேரில் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு சைட் பை சைட் படிக்க தொடங்குங்க. அண்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன விஷயம் பண்ணணும், இதுக்கான இனிஷியேட்டிவாக படிக்கக்கூடிய தேர்வர்கள் மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜிகே அண்ட் மேக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் தமிழுக்கு ஒரு சொல்யூஷன் வருதான்னு பாருங்க. தமிழுக்கு என்ன சொல்யூஷன் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி அடுத்து தமிழ்ல என்ன பண்ணலான்றதான் பார்த்துக்கலாம். இந்த ஒரு தொலைநோக்கான ஒரு பார்வையை வச்சுட்டு பார்க்கும்பொழுது ரீ எக்ஸாம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டாங்க. திரும்ப அவங்க ரீ எக்ஸாம் கட்டாயம் பண்ண மாட்டாங்க. இது நல்லாவே நமக்கே தெரியும். ஆனால் நம்ம ஒரு கோரிக்கைகளை ஒவ்வொரு மாணவர்களும் வைக்கணும். அதாவது நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு மாணவராக இருக்கீங்கன்னும் பொழுது நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணலாம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குல்லையா, அந்த நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு மூலயமா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மெயில்லையோ அல்லது அவங்களுக்கு கால் பண்ணியோ கம்யூனிகேட் பண்ணுங்க. ஓகே, பண்ணிட்டு அதுக்கான அந்த ஸ்டெப்பை அவங்கள எடுக்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் படிக்க தொடங்குங்க. ஓகேவா? இது கட்டாயம் ஒவ்வொருத்தரும் பண்ணுங்க, சரியா? அண்ட் இந்த எக்ஸ்தலத்தில் யார் யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்க எந்த கொஷின்ஸ்லாம் வந்து 10ஆம் வகுப்பு கல்வித்தரத்தில் இல்லை, நீங்கள் சிலபஸில் 10ஆம் வகுப்பு கல்வித்தரம்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இந்தந்த கொஷின்லாம் 10ஆம் வகுப்பு கல்வித்தரத்தை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கொஷின்ஸை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அவங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த விஷயங்களை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிகே அண்ட் மேக்ஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப லிமிட்டட் தான் டைம் இருக்குது. ஓகே, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் வந்துடும். ஓகேவா? அடுத்து நான் மறுபடியும் குரூப் 2 படிக்கல, அடுத்த குரூப் 4 தான் படிக்கிறேங்கிறவங்க நீங்கள் இப்போலேருந்து ஜிகேவையும் மேக்ஸையும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழுக்கு சொல்யூஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் தமிழில் என்ன நிலைப்பாடுங்கிறத பார்த்துட்டு மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்று மெயில், இன்னொன்று டோல் ஃப்ரீ நம்பர். இந்த 2 மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொன்று எக்ஸ்தல பதிவு. இந்த 3 விஷயம் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத சொல்லிவிட்டு அவங்களோட நிலைப்பாடு என்னங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி நகர தொடங்குங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது நம்ம சேனலை அகாடமியை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்பவே குறைவுங்கிறது தெரிஞ்சும் கூட, ஸோ இந்த ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு நம்மளால் இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு
நோக்கத்தோட தான் இந்த வீடியோ பதிவை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணோம். அண்ட் இதை பற்றி நம்ம வீடியோ பதிவு போடவே வேணான்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சோம். இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸை பற்றியும் அண்ட் அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த போராட்ட களத்தை பற்றியும் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ போயிட்டு இருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு தொய்வு வந்துடக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப திணறி போய் ஃபீல்டை விட்டு வெளில போகிறதோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்லலாம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத உங்களுடைய அந்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பதிவை முதல்ல நான் ஃப்ரேம் பண்ணணுன்னே நினச்சேன். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், கட்டாயம் நீங்கள் நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் ஒரு 1 வீக்குள்ளே எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து கட்டாயம் நடக்கும். நீங்கள் அந்த 1 வீக்கை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே படிக்க தொடங்குங்க. போராட்டம் அது ஒரு பக்கம் நடக்கட்டும், நான் நடக்கவே வேண்டாம்னு சொல்லலை. ஓகேவா? கட்டாயம் டிஎன்பிஎஸ்சி இதுக்கான பதிலை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது வந்து மாணவர்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. ஒருத்தவங்க நம்பி படிக்கிறாங்கன்னும் பொழுது அந்த நம்பிக்கையை தான் அவங்க ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த நம்பிக்கைக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அவங்க வந்து நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா ஆன்சர் கீ. ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து இருக்கக்கூடிய எல்லா டாப் அகாடமிஸோட ஆன்சர் கீஸையும் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செய்து யாருமே இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயை தேடி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் என்ன தான் ஆன்சர் கீயை தேடி உட்காந்துருந்தாலும் இன்னும் 1 or 2 வீக்ஸில் டிஎன்பிஎஸ்சி டென்டேட்டிவ் கீன்னு ஒன்று விடுவாங்க. அதில் அவங்க ஒரு ஆன்சர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அண்டு அதுக்கு நீங்கள் கொஷின் ஏதாவது அவங்க தப்பாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம ரைஸ் பண்ணி மார்க் வாங்குவோம். அதெல்லாம் அடுத்த கட்டத்தில் நடக்கும். ஆனால் இப்போவே நீங்கள் வந்து ஒவ்வொரு அகாடமிஸ் வீடியோஸை ஓப்பன் பண்ணி இங்கே இது சொல்கிறாங்க, இங்கே இந்த ஆன்சர் சொல்கிறாங்க, அங்கே அந்த ஆன்சர் சொல்கிறாங்க, இப்படி அந்த ஆன்சர்ஸை பற்றி யோசிச்சு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? டென்டேட்டிவ் கீ வந்தோடனே நம்ம அகாடமிலேயே அதுக்கான ஆன்சர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த கீ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்து அதுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுவரை ஆன்சர் கீயை பற்றி யோசிக்காதீங்க. அண்ட் மேக்ஸுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் கீ வந்து ஸ்டெப்ஸ் வச்சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடலாம் ப்ராப்பராக. அண்ட் அதர்வைஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு பொழுது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து சேஞ்சஸ் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸுக்கு ஆன்சர் கீ ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழுக்கு இருக்கக்கூடிய சில கொஷின்ஸை அவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எந்தெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் எடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் அதர்வைஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஷார்ட்ஸில் இந்த எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்காங்கல்ல சில சொற்பொருள்லாம் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியலை அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு ஆன்சர் கொடுக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சேனல்லையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம ஒன்று கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணவும் விரும்பலை. ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து டென்டேட்டிவ் கீ எப்போ வருதோ அப்போ நம்ம பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஆன்சர் கீயை பற்றி யோசிக்காதீங்க. மேக்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ஆன்சர் கீ உங்களுக்கு தரப்போகிறோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு மேக்ஸில் எத்தனை மார்க் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மேக்ஸில் உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலையை இந்த நிமிஷம், அதாவது இன்னும் இப்போ வீடியோ பார்த்து முடிச்ச டைம்ல இருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு மேக்ஸை ஓகே நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மேக்ஸை வந்து பார்க்க தொடங்குங்க. ஓகேவா? உங்களுக்கே தெரியும் மேக்ஸில் நீங்கள் என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கீங்க, எதெல்லாம் தெரியாது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளும் வந்து மேக்ஸுக்கான டீச்சிங் வீடியோஸ், ரீசனிங்கான வீடியோஸ்லாம் தரப்போகிறோம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸாக மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் தமிழுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து லெசன் வைஸ் வந்து டீச் பண்ணி கொடுத்த வீடியோஸ் வந்து பாதியிலேயே நிற்கிது. அதை நம்ம இப்போதைக்கு கண்டினியூ பண்ணலை. ஏன் அப்படின்னா லைவ் டெஸ்ட் ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இந்த டீச்சிங் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இவங்க தமிழுக்கு என்ன சொல்யூஷன் தராங்கங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த யூனிட் வைஸ் வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா இல்லை அதை ஸ்டாப் பண்ணலாமா அப்படிங்கிறத அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போதைக்கும் வந்து உங்களுக்கு தமிழுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த டாபிக் இலக்கண டாபிக் ரிலேட்டடாக இருக்கு இல்லையா, அகர வரிசை, இது மாதிரியான டாபிக் ஓரியன்டான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும் இடையில. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி
வீடியோஸ் வந்து வர தொடங்கும். அப்புறம் மெயினாக ஜிகே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஜிகே அண்ட் மேக்ஸை பாருங்கள், தமிழை பற்றி யோசிக்காதீங்க. அண்ட் உங்களுடைய போராட்டங்களை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை இன்னொரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் தொடர்ந்து மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெண்டுத்துலேயும் ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பதிவாக முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களுக்கு வந்து ஒரு புரிதலோட நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கல. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.